ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆன்லைனில் கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய 4 பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் லோ சிபில் இருந்தாலும் கூட அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் அப்ளை பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் அதிகப்படியான லோன் அமௌண்ட் பண்ணுறாங்க, இல்லை உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது, ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேபி இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனலாக கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து ஆல்ரெடி நிறைய பேர் லோன் அப்படிங்கிறது இந்த 4 அப்ளிகேஷன்லயுமே அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 4 அப்ளிகேஷன்லயுமே ஒரு 20,000 ரேஞ்சில தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது கிடைச்சாலுமே அதுல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சேம் டைம் இதுலயும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ளை பண்ற எல்லோருக்குமே லோன் கிடைக்காது. எலிஜிபிள் இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்துல நீங்க இதுல அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணும்போது லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் அதிகமாவே இருக்கு. அதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், அதாவது இந்த 4 அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், இதுல அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ இன்ஸ்டன்ட்டா இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க இன்ஸ்டா மணி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2018 இருந்தே பிளே ஸ்டோர்லயும் அவைலபிள் இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் 2 RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல ஸ்டார்டிங் ஒரு 5,000ல இருந்து அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தவிர்த்து ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மிட் ரேஞ்சில் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சேம் டைம் ரியல் டைம்ல அப்ளை பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15,000ல இருந்து 20,000 ரேஞ்சில தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல ரீபேமெண்ட் பண்றதுக்கும் 3 monthsல இருந்து 6 months வரைக்கும் ஒரு ஃபிளெக்சிபிளான ஆப்ஷன்ல ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க, இதுல எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸா, அதாவது அப்ளிகேஷன் சார்ஜஸா ஒரு 199 ரூபாய் அப்படி இல்லனா 299 ரூபாய் அப்படிங்கிறது உங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையாங்கிறதையும் அவங்க ஷோ பண்ணுவாங்க. பட் ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கட்டின அமௌண்ட் அப்படிங்கிறது வேஸ்டா போறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா எலிஜிபிலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சு அப்ளை பண்ணும்போது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் அதிகமாவே இருக்கு. இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க, 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், சாலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். வேலிடான ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இருக்கணும், பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறதும் இருக்கணும். சோ அந்த விதத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத இவங்க மென்ஷன் பண்ணல. பட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறதையும் சப்மிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதையும் கேட்பாங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ருபி ரெடி பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தெல்லாம் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ற எல்லாருக்குமே ஒரு 5,000 அப்படிங்கறத அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் இப்போ அந்த விஷயத்தை மாத்திட்டாங்க. அந்த விதத்துல இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் ஆப்ஷன்ல ஸ்டார்டிங் 2,000ல இருந்து அதிகபட்சமா 51,000 வரைக்கும் இன்கம் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் இல்லாம குயிக்கா அப்ரூவல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் இந்த இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் ஆப்ஷன்ல ரீபேமெண்ட் பண்றதுக்கு 4 months அப்படிங்கிறது டென்யூர் கொடுக்கறதாவும் போட்டுருக்காங்க. இதுவே ரெண்டாவது ஆப்ஷன் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல 2.5 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. ஹையஸ்டான கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சேம் டைம் இந்த லோனை ரீபேமெண்ட் பண்றதுக்கு அப் டு 24 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே தரதா போட்டுருக்காங்க. இதுல நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, லோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சேம் டைம் ஸ்டேபிளான இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கேஷ் லோனுக்கு கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷனுமே 2019ல இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனையும் இதுவரையிலும் ஒரு 1 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவங்க ஃபின் ஃப்ரெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ரியல் டைம்ல இன்ஸ்டன்டாவே அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் அப்படிங்கறதும் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன்ல லோனுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா இவங்க எதை பேஸ் பண்ணி லோன் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கறது எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல. அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோ சிபில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல்ல லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த விதத்துல உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கணும், ஸ்டேபிளான இன்கம் இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனையும் சொல்லலாம். ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2014ல இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இவங்க ட்ரூ கிரெடிட்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-வும் இருக்காங்க. சோ ஒரு ஓன் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும்.
இந்த அப்ளிகேஷன்ல லாஸ்டா நம்ம அப்ளை பண்ணும்போது கூட 4 லோன் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அந்த விதத்துல 4 லோன்ல ஏதாவது ஒரு லோன் அப்படிங்கிறது மட்டும் தான் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல அதிகபட்சமா 15,000 வரையிலான லோன் அமௌண்ட்டை 12 மந்த்ஸ் ரீபேமெண்ட் பண்ற மாதிரியான டென்யூர்ல லோன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. சேம் டைம் இவங்களும் லெவலப் லோன், கேஷ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க லெவலப்ல ட்ரை பண்ணும்போது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த ரீசெண்ட் வீடியோ அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த அப்ளிகேஷன்லயும் அப்ளை பண்றதுக்கு நிறையவே லிபரல் அப்படிங்கிறதும் இருக்கு. அதாவது அப்ளை பண்ற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களும் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல இப்போ நம்ம 4வது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பட்டக் பே அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2022ல இருந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு FDPL ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC தான் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராகவும் இருக்காங்க. இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டார்டிங் 20,000ல இருந்து அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே ரியல் டைம்ல அப்ளை பண்ணும்போது ஒரு 20,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அதில் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய லிமிட் அப்படின்னு பார்க்க ஒரு 5,000 அப்படி இல்லைனா 10,000 தான் விட்ராவல் பண்ற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சேம் டைம் இதை கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல வேற அப்ரூவல் கொடுக்கறதுனால ரீபேமெண்ட் பண்றதுக்கு 1 month அப்படிங்கிறது தான் டைமும் கொடுப்பாங்க. இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்கும். அதர்வைஸ் இதுலையும் லோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேம் டைம் இன்கம் ப்ரூஃபை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர்கிட்ட கேட்கறாங்க, ஒரு சிலர் கிட்ட கேட்கறதும் இல்லை. அதர்வைஸ் இந்த பட்டக் பே அப்ளிகேஷன்ல அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சலை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்டாக 2 ப்ராசஸ் அப்படிங்கிறதையுமே கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நம்ம பார்த்த இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்து இப்போ நம்ம பார்த்த இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேரி ஆகும். அந்த ஒரு ரீசனால நம்ம பார்த்த இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் எகைன் நான் சொல்றது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ எல்லோருக்கும் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்காது. அதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. அப்படியே நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த லோன் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணணும். அந்த ஒரு ரீசனால நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபினான்ஷியல் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.